தேவர்கள் பார்க்கடலில் பள்ளி கொண்ட திருமாலை மனதாரப் போற்றிய தருணம். வணக்கம் நண்பர்களே. போன பாடல்ல நாம என்ன பார்த்தோம்? ராவணனோட வல்லமைக்கும் அவன் ஏற்படுத்தின துன்பங்களுக்கும் தங்களால் ஒரு துளியும் ஈடு கொடுக்க முடியலன்னு தேவர்கள் கதறி அழுதத இல்லையா? அந்த சமயத்துல அவங்க மனசுல ஒரே ஒரு நம்பிக்கை தான் இருந்தது. இந்த உலகத்தை படைச்சு காத்தருளும் கருணை கடலாகிய திருமால் மட்டும்தான் இந்த பெரிய இடரிலிருந்து தங்களை காப்பாற்ற முடியும்னு அவங்க நம்பினாங்க. அப்படித்தான் அவங்க மனசார நினைச்சாங்க. அந்த நம்பிக்கையோட அந்த முழுமையான சரணாகதியோட அவங்க என்ன செஞ்சாங்கன்னு இப்போ கம்பர் நமக்கு காட்டுறார். திரைகெழு பயோததி துயிலும் தெய்வவான் மரகத மலையின் வழுத்தி நெஞ்சினால் கரகமலம் குவித்து இருந்து காலையில் பரகதி உணர்ந்தவர்க்கு உதவு பண்ணவன். ஆஹா, என்ன ஒரு வர்ணனை பாருங்க. திரைகெழு பயோததி துயிலும், அலைகள் ஆர்ப்பரிக்கும் அந்த பார்க்கடல்ல அமுதத்தை ஈந்த கடல் அது. அங்கேயே பள்ளி கொண்டிருக்கிறார் பெருமாள். 1000 தலை கொண்ட ஆதிசேஷனை தன்னோட படுக்கையாக போட்டுக்கொண்டு அந்த பெரிய பார்க்கடல்ல அமைதியா ஆனந்தமா தூங்கிக் கொண்டிருக்கும் அந்த பரம்பொருளை பத்தி சொல்றார் கம்பர். அலைகள் ஆர்ப்பரிச்சாலும் அந்த திருமாலை அசைக்க முடியுமா என்ன? அவர் ஒரு அசைவற்ற மலை மாதிரி. தெய்வவான் மரகத மலையின் வழுத்தி நெஞ்சினால், தெய்வத்தன்மை பொருந்திய வானளாவிய ஒரு மரகத மலை மாதிரி இருக்காராம் அந்த திருமால். மரகதம்னா பச்சை நிற மாணிக்கம். ஆகா, பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிற அந்த கருநீல மேனி கொண்ட எம்பெருமானை ஒரு பெரிய பச்சை நிற பளபளக்கும் மலை மாதிரி வர்ணிக்கிறார் கம்பர். என்ன அழகு பாருங்க. கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் பறந்திருக்கிற ஒரு பெரிய மரகத மலை மாதிரி அவர் தோற்றம் அளிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த பரம்பொருளை வெறும் வாய் வார்த்தையால துதிக்கலைங்க. நெஞ்சினால் வழுத்தி மனசுக்குள்ளேயே ஆழமா முழு மனசோட நெகிழ்ந்து கரைந்து அவரை துதித்தார்களாம் அந்த தேவர்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், வெளிவேஷம் முக்கியமில்லை, மனசுல இருக்கிற பக்தி உணர்வுதான் முக்கியம்னு. கரகமலம் குவித்திருந்து காலையில் தாமரை மலர்கள் எப்படி மென்மையா அழகா இருக்குமோ அதே மாதிரி தன்னோட கைகளை அழகா கூப்பி தாமரை மலர்கள் குவியற மாதிரி குவித்து அப்படியே ஸ்தம்பிச்சு தியானத்துல ஆழ்ந்து இருந்தாங்களாம். இது ஏதோ சும்மா கால நேரம்னு சொல்லல. இது ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு புனிதமான தியான நேரம்ங்கிறதை குறிக்குது. அவங்க பக்தியோட உருகி தியானத்துல ஆழ்ந்திருந்த அந்த காலகட்டத்துல பரகதி உணர்ந்தவர்க்கு உதவு பண்ணவன். பரகதி உணர்ந்தவர்க்கு, அதாவது எதுதான் உண்மையான உயர்ந்த கதி, எதுதான் நிரந்தரமான வீடு பேறு, எதுதான் இந்த மாய உலகத்தில் இருந்து விடுறதுங்கிற உண்மையை யார் உணர்ந்தார்களோ, யார் மோட்சத்தை முக்தியை பெற ஆசைப்பட்டு அதுக்காகவே உண்மையான பக்தியோடு இருக்கிறார்களோ அவங்களுக்கு உடனே ஓடி வந்து உதவுவார் அந்த பண்ணவன். பண்ணவன்னா எல்லா நன்மைகளையும் செய்பவன், எந்த குறையும் இல்லாதவன், குறைவில்லாத அருளை பொழிபவன். எம்பிரான் கருணை மழை பொழிய தயாராக இருக்கிறான். இந்த வரியோட அடுத்த பாடலை சேர்த்து படிக்கும்போதுதான் முழு பொருளும் கிடைக்கும். அதாவது இந்த தேவர்கள் இப்படி மனம் உருகி கண்ணீர் மல்க கைகள் குவித்து மனசுல அவரை போற்றி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதுதான் அடுத்த பாடல் சொல்லும் அந்த நிகழ்வு நடந்ததாம். வெளிப்புற பூஜை சடங்குகள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மனசுல நாம எதை நினைக்கிறோமோ, முழு ஈடுபாட்டோட எதை வேண்டுகிறோமோ அதுதாங்க முக்கியம். இந்த உலகம் முழுசும் அலைகளை வீசிக்கிட்டு நம்மளை ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க விடாம செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் அந்த அலைகளுக்குள்ளேயே சலனம் இல்லாம துயில் கொள்ளும் அந்த பரம்பொருளை நாம உண்மையான மனசோட ஆழமான பக்தியோட வேண்டினா நம்முடைய துயரங்கள்ல இருந்து நம்மளை நிச்சயம் காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கை கிடைக்குது இல்லையா? இப்படி இந்த தேவர்கள் மனம் உருகி பிரார்த்திக்கவும் அடுத்து என்ன நடந்ததுன்னு கேட்க ஆர்வமா இருக்குல்ல? அதை அடுத்த பாடல்ல நாம பார்க்கலாம்.